இந்த மந்த் க்ராசரி வாங்கும்போது இந்த லூஸ் நூடுல்ஸ் கிடைக்கும் இல்லையா, அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி, இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டைலில் இந்த நூடுல்ஸ் செய்ய போகிறேன். இது ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி லைட்டாக சூடானதும் கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நூடுல்ஸ் நல்லா வெந்ததுமே வடித்து வச்சுக்கணும். இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லாதனால எதுவுமே சேர்க்கல. இது கூட கேரட், பீன்ஸ், கேபேஜ் வந்து நிறைய சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு பொடியை நறுக்கின பூண்டு, நீளமாக நறுக்கின 3 பெரிய வெங்காயம், லைட்டாக உப்பு, 1 நிமிஷம் வதக்கினா போதும். வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். இதுக்கு வந்து மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா சேர்த்து 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு தக்காளி சேர்த்து மசிய வெந்ததுமே 5 முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். முட்டை எவ்வளவு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு முட்டை நல்லா வெந்ததுமே நம்ம வடித்து வச்சுருக்க நூடுல்ஸ், சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், பெப்பர், சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பாஸ்தா கூட இந்த மெத்தடில் தான் செய்வேன். நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.